கட்டினே இருக்குது. டைம் வேற 6 மணி தான் ஆகுது. சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம். அப்பா ஏச்சிக்கிறப்பா கொஞ்சம் மாட்டேன்ப்பா. சரி எப்பவும் போல பிரிச்சு வச்சுட்டு அவன் தூங்குவோம். எட்டு மணி ஆயிடுச்சா? நான் வேற வெளியே போனோம். சரி கிளம்பலாம். அப்பா அப்பா நான் கிளம்பிட்டப்பா. காலேஜுக்கு போயிட்டு வரப்பா. பார்த்து பத்திரமா போ. எந்த கெட்ட பசங்களோடு சேராத, புரியுதா? காலேஜ் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். ஓகேவா? ஓகேப்பா நான் போயிட்டு வரப்பா. இந்த வீட்டை விட்டு வெளியே வசதி கடுப்பாயிடுது. இது வேற சட்டை போடு பேண்டை போடு பேண்டை போடுன்னு பேண்டை மேலத்துக்கு சட்டை வச்சு விடு, காலர் பட்டனை காமி விடு. எங்க நம்ம சைனை காணோம். வா நம்ம வச்சனை காணோம். ஃபோன் பண்ணுவோம். ஹலோ எங்கடா இருக்கிற? வாடா சீக்கிரம் நம்ம பாயிண்ட்டுக்கு. வெயிட் பண்றேன். வெளியே போய் வந்தாச்சு. ஊட்டிக்கு போறோமா? இன்னும் அப்பா எல்லாம் பயந்துக்கிற. அப்பா எவ்வளவு பேர் யாருக்கும் தெரியல. நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் மச்சி. ஆனா செய்வே இல்லையா? டேய் நிறைய சொத்து இருக்கு. என்ன பண்ற? சொத்து பிரிச்சு வாங்கி வந்துடுறான். நீ வேணா பாரு. வீட்டுக்கு போன ஏன் அங்க போன இங்க போன வீட்டு டைம் ஆச்சு லேட் ஆச்சு கேட்பாங்க. கேட்பாங்க மாட்டாங்களா? நீ வேணா வீட்டு விட்டு வெளியே பாரு. ஒரே சேர் வேறடா. அப்புறம் நீ யாரு கேட்பா? தொட்டு வரைக்கும் அவ்வளவுதான். 21 நாளா தேவை. பிசினஸ் பண்ணியா முக்கிய சாமானி ஆகுதா? அப்படியா? சரி பார்க்கலாம். வீட்டுக்கு வேணா வந்துட்டோம். விசிட் பண்ணாமா எல்லாரும் விட்டு ஏன் ஒரு நேரம் எங்க போயிருந்த? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. காலேஜில் கொஞ்சம் கிளாஸ் வச்சு இதாக பண்ணிட்டேன். சரி ஓகே போ. அப்பா நான் கொஞ்சம் வெளியே போகலான்னு இருக்கிறேன். வெளியே வா. வெளியே எங்கே போற? ஃப்ரெண்டு ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணிக்கிறாங்க. அதான் போகலான்னு 1 வீக் ஆயிடும். அதெல்லாம் வேணாம்ப்பா. ஃபேமிலியோட போகலாம். ஃப்ரெண்டு கூட அவ்வளோ நாள் வேணாம்ப்பா. ஏன்பா நான் ஏன் போகக்கூடாது? நான் எதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக தெரியுமா? நான் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்றீங்க. வேணாம்ப்பா. நீ கத்தரோட பிள்ளை. பசங்களுக்கு ஒரு முன்மதே இருக்கணும். அதனால தான் சொல்றேன். நானே ஜாலியாக தெரியுமா? நான் உடனே வீடு தெரியுமா? எனக்கு வீட்டை பிடிக்கல. நான் இந்த வீட்டை விட்டே போறேன். அவ்வளோதான். நான் படிச்செல்லாம் முடிச்சிட்டேன். நான் ஒரு தனி பிசினஸ் ஆரம்பிச்சு போயிட்டா போறேன். நான் இந்த ஊரை விட்டு வெளியே போக போறேன். என் பங்கு எனக்கு பிடிச்சு கொடுக்கணும். என்ன பேசுற? நான் அவ்வளோ டார்ச்சரா நான் போக மாட்டேன். நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கோ.
இப்போ ஃப்ரீடமாக போயிருக்கான். பட் உலகம் விழுந்தாம பார்த்துருக்கோம். நான் ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக என் பையன் எனக்கு கிடைப்பான். என் ஜான் திரும்பி வருவோம். ஹலோ, வந்துடுடா. நீ சொன்ன மாதிரி வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். சரி வாங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஹோட்டல் புக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். இன்னைக்கு அங்கெல்லாம் பார்ட்டி வந்துடுடா. ஓகேடா பார்த்து போதுங்க, போயிட்டு வரலாம். யாரு பெத்த புள்ளியோ கனவா சொந்த வச்சிருக்கு. உள்ள பணம் வருது. இன்னைக்கு ஜாலிதான். ஐயோ, என் பேக், ஐயோ, பணம். அச்சச்சோ, நேத்து கரு திறந்து தூங்கிட்டேன். எவ்வளோ வந்து தூக்கி போயிட்டானே. இனிமே என்ன பணம் வருது? டேய் என்னடா பேரஞ்ச முறை பண்ணிருக்கிற? டேய் அறிவில்ல அவளை பணத்தை சீப்பா. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நான் எதுல இருக்கணும், நான் கிளம்புறேன். டெய்லி ஒன்று எதுக்கு வந்து பிக்கப் பண்றேன். நீ கொடுக்குற டிப்ஸுக்கும் காசுக்கும் தான். இப்போ அதுவே இல்லை, நான் எதுல இருக்கணும் போட்ட. மாதங்களுக்கு பிறகு ஐயோ, பசிக்குது. நீ அப்பா கையிலே போக முடியாது. இனிமே என்ன வேலை பார்த்தா போடுங்க. என்ன வேலை போட்டுருக்காங்கண்ணே. நான் நல்ல வேலை செய்வேன். சார், ஹோட்டல்ல இருந்தா வேலை கிடைக்குமா? அப்படி வேலை கிளம்பு. ஐயோ, பசிக்குது. வேலை பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்? பசிக்குது. யாரும் வேலை பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் பண்ணி வைக்கிறாரு. அவருக்கு பேச்சு எல்லாம் கேட்டு பார்ப்போம். நான் எதாச்சும் வேலை போட்டுட்டாங்கன்னா வேலையா? காசெல்லாம் தர மாட்டேன். ஒரே வேலை சோறு மட்டும் போடுவேன். அதுவும் நைட்டு மட்டும் தான். இஷ்டம் தான் செய், இல்லைன்னா போ. சரிண்ணா, நான் இந்த வேலையை பார்க்கறேண்ணா. இந்தா தவிர பண்டிகை தான் சாப்பிடணும். நான் ஒரு விஷயமா வெளியே போயிட்டு வரேன். அது வரையும் நீ தான் பார்த்துக்கணும். சரிண்ணா. ஐயோ, ரொம்ப பசிக்குது. இவங்க வேலை ராத்திரிக்கு சாப்பிட்டு தரேன்னு சொல்றாங்க. இது பன்னீர் சாப்பாட்டுக்கு இதையே சாப்பிடலாமா? ஏய், என் பண்டிகை சாப்பாடு கொடுத்தா அதை நீ சாப்பிடுறியா? இனிமேல் நீ எந்த ஒரு வேலையும் பார்க்க தேவையில்ல. நீ கிளம்பு. ஐயோ, ரொம்ப பசி இருக்குது. வேற யாரும் தர மாட்டாங்க. கொடுத்த வேலை இப்படி போயிடுச்சு. என் வீட்டுல எல்லாரும் நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. எங்க அப்பா வீட்டுல நான் இருக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். தேவையில்லாம நானா பேசிக்கிட்டேன். எப்படி என் லைஃப் எடுத்துக்கிட்டேன். எங்க அப்பா வீட்டுல திரும்பி போனா சேர்த்து பாரா, இல்லைன்னா என்னை தொத்தி வச்சுருவாரா? போனமா வேணாவா? ஐயோ, குழப்பமா இருக்கு. ஐயோ, பசிக்குது. அப்பா, யாராவது
வந்துயா. எனக்கு இருக்கிறது ஒரே போல நீ மட்டும் தான், புரியுதா? வேற யாராச்சும் மகனை சொல்லிக்கிட்டு வந்தாச்சுங்க நான் அடிச்சு துரத்த அவனை வெளியே அனுப்பு. என் மூஞ்சில போயிட்டு வர சொல்ல அவனை. டேய் போடா வெளியே, போடா வெளியே. ஐயோ வெளியே அண்ணா அடிக்க அப்பா அடிக்க வேண்டாம்ப்பா. ஐயோ வெளியே அப்பா. கனவா போனா அப்பா கிட்ட போனா ரெண்டு தான் சொல்லுவா. கண்டிப்பா அப்பா இப்படி பண்ண மாட்டாரு. இருக்கும் நான் அப்பா கிட்ட போய் பார்க்கறேன். ஏசப்பா, என் பையன் ஜான் எங்க இருக்கான்னு தெரியலப்பா. ஆண்டவரே, நீங்க தப்பா அவனை கூட்டிட்டு வரணும். திரும்ப இந்த வீட்டுக்கு அவனை அழைச்சிட்டு வாங்கப்பா. என் பையனுக்கு திருப்பி கொடுங்கப்பா. அப்பா யாரு? அப்பா நான் ஜான் வந்துக்கிறப்பா. ஜான் திரும்பி வருது. என் பையன் திரும்பி வந்துட்டான். என் பையன் எனக்கு திரும்பி வந்துட்டான். எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை விட்டு போடுச்சு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமானவில்லை. அப்பா அப்பா பசிக்குதுப்பா. டேய், என் பையனுக்கு பசிக்குது. சாப்பாடு வாங்க. புது இருப்பாங்க. செருப்பு. ஐயோ, என் பையன் செருப்பு வேண்டாமே. செருப்பு வாங்க. சாப்பிடுப்பா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்க பேச்சு கேட்காம நான் உங்களை விட்டு போயிட்டுப்பா. ஜான், எப்போ நீ தப்பு உணர்ந்தியோ அப்பவே அப்பாவை மன்னிச்சிட்டப்பா. நீங்களும் உங்க லைஃப்ல எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிற. பைபிள்ல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கற்றுக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லு. அது போல நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, கற்றுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஸ்கிட் எப்படி இருந்துச்சு? இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம எவ்வளவுதான் பாவம் பண்ணி அப்பா விட்டு விலகி போனாலும் நம்ம திரும்ப வந்து அப்பாவை நம்ம மன்னிப்பு கேட்க நம்ம அப்பா என்ன பண்ணிடுவாங்க? மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. இந்த ஸ்கிட்ல பாத்தீங்க, இந்த உலகத்துக்குரிய அப்பாவே நம்ம எவ்வளவுதான் பாவம் பண்ணி அப்பாவே எனக்கு வேணாம் மறுதளிச்சு போனாலும் அவங்க பையன் திரும்பி வந்து என்ன பண்ணிடுறாங்க? ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நம்மளோட அப்பா ஏசுப்பா எவ்வளவு ஏற்றுமல்ல தேவன். நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் ஏசுப்பா என்னை ஏத்துப்பாங்களா? நான் இவ்வளவு பாவம் பண்ணிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல யோசிக்காம எவ்வளவு பாவம் பண்ணிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அப்பா கிட்ட ஓடி வந்துடணும். நம்ம ஓடி வந்தா நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மள ஏத்துப்பாங்க. ஹalleluya. அப்படியே ஸ்கிப் பண்ண